Hi students, welcome back to my Perita Squad channel. இன்னும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா டைரக்ஷன் சம்ஸ் தான் பார்க்க போறோம். அதுலயும் லாஸ்ட் இயர் क्वेश्चन பேப்பர்ஸ்ல கேட்ட சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி காமிக்க போறேன். ஃபர்ஸ்ட் சம் என்னன்னு பாத்தீங்கன்னா NMMSல 2019 அப்போ கேட்ட क्वेश्चन தான். Shakti drives 2 km towards south from his home and turns left and drives another 2 km. Then he again turns left and goes 6 km straight. Then turns right and drives for another 1 km to reach his bank. சக்தி என்பவர் தன் வீட்டிலிருந்து தெற்கு திசையில் 2 கிலோமீட்டர் தூரம் சென்று இடதுபுறம் திரும்பி 2 கிலோமீட்டர் தூரம் சென்றார். மீண்டும் இடதுபுறம் திரும்பி 6 கிலோமீட்டர் தூரம் சென்று பின் வலதுபுறம் திரும்பி 1 கிலோமீட்டர் தூரம் சென்று தனது வங்கியை அடைந்தார். இந்த கொஸ்டினை சால்வ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம டயக்ராம் வரைஞ்சுக்கலாம். இப்போ கொஸ்டினை வாசிச்சு நம்ம இதில் மார்க் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா சக்தி டிரைவ்ஸ் டுவர்ட்ஸ் சவுத் ஃப்ரம் ஹிஸ் ஹோம். ஸோ சக்தியோட ஹோம் வந்து இந்த சென்டர்ல இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ஹவுஸ். ஓகே, இப்போ இங்கேருந்து அவர் சவுத்தை நோக்கி, ஸோ தெற்கை நோக்கி, இந்த டைரக்ஷனை நோக்கி 2 கிலோமீட்டர் வந்து டிரைவ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ தூரம் வச்சுக்கலாம். ஸோ இங்கே டிரைவ் பண்ணுறாரு. இது வந்து 2 கிலோமீட்டர். ஓகேவா? இதை வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாருன்னா அவர் இந்த திசையை நோக்கி இருக்கிறாரு, அதை மறக்கக்கூடாது. அண்ட் டர்ன் லெஃப்ட், ஸோ லெஃப்ட் பக்கமாக திரும்புறாரு. ஒரு மனுஷன் இந்த பக்கம் பார்த்து நிற்கிறாரு அப்படின்னா, ஸோ இங்கே நிற்கிறாரு அப்படின்னு வச்சுக்கலாம். அவரோட லெஃப்ட் சைடு ஹேண்ட் வந்து எந்த பக்கம் இருக்கும்? இந்த பக்கம் இருக்கும். ஸோ இந்த பக்கம் திரும்புறாரு. திரும்பி ஒரு 2 கிலோமீட்டர் நடக்கிறாரு. ஸோ இங்கே தான் அந்த 2 கிலோமீட்டர். ஓகேவா? இங்கே ஒரு 2 கிலோமீட்டர் நடக்கிறாரு. தென் he again turns left. ஸோ இப்போ இந்த பக்கம் இருக்கிறாரு. ஓகேவா? இங்கே இருக்கும்போது அவரோட கை வந்து எந்த பக்கம் இருக்கும்? இந்த பக்கம் தான் இருக்கும், லெஃப்ட். ஸோ இந்த பக்கம் திரும்புறாரு. ஓகேவா? எத்தனை கிலோமீட்டர் திரும்புறாரு? 6 கிலோமீட்டர் திரும்புறாரு. ஸோ 6 கிலோமீட்டர். இது 2, அப்போ இது ஒரு 2, இது 3. சும்மா நம்மளே தோராயமா வச்சுக்கலாம். ஓகேவா? இங்கே தான் இந்த 6 கிலோமீட்டர். ஓகே, இங்கே தான் திரும்புறாரு. இருந்து போயிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டா போயிட்டு இருந்தாரு. தென் ரைட் பக்கமா திரும்புறாரு. ஸோ அவர் வந்து இப்படி இருப்பாரு. ஓகேவா? அவரோட ரைட் ஹேண்ட் எது? இதுதான். ஏன்னா அவர் இந்த பக்கம் ஃபேஸ் பண்ணியிருக்கிறாரு. ஓகேவா? அந்த மாதிரி நம்ம நினைச்சுக்கணும். இதுதான் அவரோட ரைட் ஹேண்ட். இந்த டைரக்ஷன்ல திரும்புறாரு அப்படின்னு சொல்லணும். சரி, திரும்புறாரு. திரும்பி அவர் எவ்வளோ கிலோமீட்டர் போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் போறாரு. ஓகேவா? 1 கிலோமீட்டர் போறாரு. போயிட்டதுக்கு அப்புறமா அவர் பேங்கை ரீச் பண்ணிடுறாரு. அப்போ இதுதான் பேங்க். ஓகேவா? இப்போ இவரோட வீட்டுல இருந்து பேங்க்குக்கு எவ்வளோ தூரம் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ இவங்க கொடுத்துருக்கிறத வச்சு நம்ம வரைஞ்சிட்டோம். இனிமேல் தான் நம்ம கொஸ்டினே பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா சக்தியின் வீட்டிற்கும் வங்கிக்கும் இடைப்பட்ட தூரம். சக்தி வீட்டுக்கும் பேங்க்குக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? சக்தியோட வீட்டில இருந்து பேங்க்குக்கு எவ்வளோ கிலோமீட்டர் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ சக்தி இங்கேருந்து எவ்வளோ 2 கிலோமீட்டர் போயிருந்தாரு. ஸோ 2 கிலோமீட்டர் ப்ளஸ் இங்கே ஒரு 2 கிலோமீட்டர் போயிருந்தாரு. அப்போ இன்னொரு 2 ப்ளஸ் இங்கேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா 6 கிலோமீட்டர் வந்து போயிருக்காரு. ஸோ 6 ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் போயிருக்காரு. ஸோ 1. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணால் மொத்தம் 11 கிலோமீட்டர் வருது. ஆப்ஷன் 1 தான் வந்து கரெக்டான ஆன்சர். ரெண்டாவது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா சக்தியின் வீட்டிலிருந்து அவரது வங்கி எந்த திசையில் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த டைரக்ஷன்ல சக்தியோட வீட்டில இருந்து அவரோட பேங்க் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ சக்தியோட வீடு வந்து இங்க இருக்கு, பேங்க் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு. ஸோ இங்க இருந்து இது எந்த திசையில இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ இது இந்த பேங்க் வந்து எந்த திசையில இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன்ல தான் இருக்கு. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் 2 நார்த் ஈஸ்ட், வடகிழக்கு அப்படின்றத கரெக்டான ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.